எல்லா சாமிக்கும் எல்லா மலையும் சிவபெருமான் கொடுத்தார். மகாலட்சுமி அரவணைத்து அளிக்கக்கூடிய பெரியாண்டிச்சி பிரபஞ்சபாடி பெண் தெய்வம் அப்படி எல்லா மலையும் கொடுத்தாங்க. எல்லாம் அமைச்சர் செஞ்சாங்க இல்லையா? கல்வி அமைச்சர், பொருளாதார அமைச்சர் செய்யலாம். அந்த மாதிரி அந்த சிவபெருமான் எல்லா சாமிக்கும் ஒரு பதவி கொடுக்குறாங்க. விநாயகர் அப்பா நம்பி கேட்கப்பா எனக்கு என்னப்பா வேலை அவர் கேட்கும்போது, அப்பா நீதாப்பா முதல்வர். 7 கோணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வகையான ஜீவராசிக்கும் முதல்வர் கடவுள் இதான். யாரு ஒருத்தர் பூஜிக்காமல் அந்த காரியத்தை தொடங்குறாங்களோ அந்த காரியத்தை கடவுள் இருக்கு. யாரு உன்னை பூஜிக்கிறாங்களோ அந்த தடையை நிவர்த்தி. நீங்க கிளம்பும்போது விநாயகர் போட்டா என்ன நடக்கும்? அந்த காரியம் தடையில்லாம நடக்கும் அப்படிங்கிறதா. அப்ப அப்படி மரத்தை கொடுத்த சிவபெருமான் அண்டகாசூரன் ஒரு சூரன் இருக்கான். நீங்க சினிமாவில் பார்த்துருப்பீங்க. உருவம், தலையில கொம்பு, வாயில பழுத்து அண்டகாசூரன். அந்த அண்டகாசூரன் வந்து அவன் சிவபெருமான் என்ன வர வாங்கியிருக்கான்? சிவனை தவிர சிவனை தவிர யாராலையும் எனக்கு என்ன பண்ணக்கூடாது அப்படி சிவகட்டியை வாங்கிட்டான். வாங்கிட்டு உலகத்துல அத்தனை ஜனங்களையும் அத்தனை ஜீவராசியும் பயப்பட்டான். அப்ப எல்லாமே சிவபெருமான் சிவா நீ வரத்தை கொடுத்து அவன் இந்த மாதிரி சிவனுக்கு வரத்தை கொடுத்துதான் தெரியும், எடுக்க தெரியாது. ஆனா பெருமாளுக்கு அப்படி கிடையாது. பெருமாள் வரத்தையும் கொடுப்பாரு, அவனை தண்டிச்சு வரத்தையும் எடுத்துப்பாரு. அப்ப அவன்கிட்ட சொல்லும் போது நான் இருக்கும் போதே என்னுடைய குழந்தைகள் அதான் பண்ணாலும் அவன் அழிக்க போறான். சொல்லலாம் அழிக்க போகும்போது விநாயகர் பண்ணாம போயிருக்காங்க. அந்த சிவபெருமானின் போகக்கூடிய ரதம் அவர் எப்படி போறாரு? யானைப்படை, குதிரைப்படை, சேனைப்படை படை படைத்த போர்ல கூட்டிட்டு 5 குதிரை கட்டின ரதத்தை போயிட்டு இருக்கா சொல்றோம். அப்ப சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது. அந்த அண்டகாசுரன் தான் அந்த பிரச்சனையை இது பண்றான் அப்படின்னு சொல்லி அவர் போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல தேருக்கு ஒரு அச்சாணி, ஆட்டோமேட்டிக் அச்சாணி இருக்குல்ல, அந்த மாதிரி தேருக்கு உண்டு, சூழலுக்கு உண்டு, லாரிக்கு உண்டு, பிளஸ் அச்சாணி. அந்த அச்சாணி அந்த அச்சாணியை உடைச்சி தேரை கீழே சாப்பிடுறாரு. ஆமா, உடனே சிவபெருமான் தன்னுடைய தேருடைய அச்சாணியை உடைக்க யாருக்கு நான் போகிறேன் ரிச்சிக்கன் போது பார்க்கறேன். குழந்தை பார்க்கும்போது விநாயகர் பெருமான் எதிர்த்தால் வர்றாரு. அப்பா விநாயகர் பெருமானே அண்டகாசுரனை அழித்திருக்கிறாங்க, ஒரு கலவாரி சொல்றேன் எதுக்காக இந்த தடையை கொடுத்தேன். சிவபெருமான் முதல்ல புத்தி சொல்ற நீங்க கரெக்டா இருக்கு. எனக்கு வருத்த புத்தியில யார் ஒருத்தர் எந்த மாதிரி சொல்லுவாலும் விநாயகர் புத்தி செய்யாமல் சொன்னா தடை பண்ணுங்க. வருத்த புத்தியில நீங்களே பூஜை பண்ணல.